தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய சீடர் யார்? யார் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்க முடியும்? 3 மிக முக்கியமான படிப்பினைகளை இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு வழங்குகிறார். 1, பற்றற்ற வாழ்க்கை. என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. பற்றற்ற வாழ்க்கை. கத்தோலிக்க திரு அவையில் துறவரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த துறவர நிலையில் தாய், தந்தை, உடன் பிறந்தவர்கள், மனைவி, கணவன் என்று எந்த ஸ்தானமும் இல்லாமல் இறைவனுக்காய் முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற அர்ப்பண உணர்வும் வாழ்வும் கத்தோலிக்க திரு அவையில் மேன்மையான ஒன்றாக போற்றப்படுகிறது. உடைமைகள், சொத்து, சுகம், செல்வம், ஆஸ்தி என எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கின்ற தியாக வாழ்வு என்பது கத்தோலிக்க திரு அவையில் போற்றப்படுகிறது. ஏறக்குறைய 80% துறவிமார்கள் கிறிஸ்துவை முழுமையாக அன்பு செய்கின்ற, ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். இங்கும் அங்குமாக ஒரு சில உதாரணங்கள் இருக்கலாம். அதற்காக கத்தோலிக்க திரு அவை முழுவதுமாய் நாம் போற்றுகின்ற ஒரு உன்னத துறவர நிலையை நாம் கொண்டாட வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, பற்றற்ற வாழ்க்கையே துறவரத்தின் அடிப்படையான ஒரு பண்பு நலனாக இருக்கிறது. சீடத்துவ வாழ்விற்கான ஒரு முக்கியமான படிப்பினையாக இருக்கிறது. 2வது, துன்பங்களை ஏற்றுக்கொள்வது. துன்பங்களை ஏற்றுக்கொள்வது என்பது அன்றாட வாழ்க்கையில், இந்த துறவர வாழ்க்கையில் சந்திக்கின்ற சவால்களாக இருக்கிறது. சீடத்துவ வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற போராட்டங்களை குறிக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் பணி செய்கின்ற பணியாளர்களை நாம் பார்க்கிற போது, இறை ஊழியர்களை நாம் பார்க்கிற போது, அவர்களுக்கு மின்விளக்கு இல்லாமல், டாய்லெட் வசதிகள் கூட இல்லாமல், வாகனத்தில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அல்லல் படுகிறார்கள், அவதி உறுகிறார்கள். இன்னும் முதிர்ந்த வயதில் இருக்கின்ற துறவிமார்கள் நோய்வாய்ப்படுகிற போதோ அல்லது அவர்களுடைய அந்த முதுமையின் காரணமாகவோ படுகிற அல்லல்கள், துன்ப துயரங்கள் ஏராளம். இவை அனைத்தையும் அவர்கள் பொறுத்துக் கொள்ளுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சகித்துக் கொள்ளுகிறார்கள் என்றால் அது கிறிஸ்துவை அன்பு செய்வதின் வழியாக, கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்க விரும்புவதின் வழியாக. பணி செய்கின்ற இடங்களில் பல சவால்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சரியான புரிதல்கள் இருக்காது. குழும வாழ்க்கையிலும் கூட போராட்டங்கள், சவால்கள் உண்டு. ஆனால் இவை அனைத்தையும் சகித்துக்கொண்டு, ஏற்றுக்கொண்டு, நான் கிறிஸ்துவுக்காக பணி செய்கிறேன், நான் கிறிஸ்துவுக்காக இங்கு இருக்கிறேன், கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை விதைப்பதற்காக என்னை ஒரு கருவியாய் நான் அர்ப்பணம் செய்திருக்கிறேன் என்று கிறிஸ்துவ வாழ்வில் வருகிற போராட்டங்களை, துன்பங்களை, சவால்களை ஏற்றுக்கொள்வதன் வழியாக இயேசுவினுடைய சீடத்துவ வாழ்வினை முழுமை பெறச் செய்கிறது. சகோதர சகோதரிகளே, 3வதாக பிறரன்பு பணியில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வது இந்த சீடத்துவ வாழ்வின் மிக முக்கியமான ஒரு பண்பு. பிறரன்பு பணி என்று சொல்லும் போது அடுத்தவர்கள் மீது இருக்கின்ற அக்கறை,
நேசக்கரம் நீட்டுவது, இரக்கச் செயல்களில் ஈடுபடுவது, இதற்கு கத்தோலிக்க திரு அவை ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இன்றைக்கு சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற மறுமலர்ச்சி, உலக அளவில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களுக்கு கத்தோலிக்க திரு அவையினுடைய பங்களிப்பு மிக மிக அதிகம் என்பதை உணர வேண்டும் சகோதர சகோதரிகளே. கல்வி வசதி வாய்ப்புகள், மருத்துவமனைகள், பொருளாதார முன்னேற்றம், அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்களுக்கு விடுதலை வாழ்வை வழங்குவது, இரக்கச் செயல்களில் ஈடுபட்டு ஆதரவற்று கிடக்கின்ற, அனாதைகளாக கிடக்கின்ற மக்களுக்கு உதவி புரிவது, ஆதரவற்றோர் இல்லங்களை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட மக்களுக்கான மறுவாழ்வை உறுதி செய்வது, மாணவ விடுதிகளை ஏற்படுத்தி கொடுத்து மாணவர்கள் கல்வியில் வளர்வதற்கும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவதற்கும் உதவி புரிவது, தொழில் சார்ந்த பயிற்சிகளை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான அவர்களுடைய கனவுகளை நனவாக்குவது, முதியோர் இல்லங்களை ஏற்படுத்தி கைவிடப்பட்ட நிலையில் வயதான காலகட்டத்தில் துன்புற்று கொண்டிருக்கிற, அவதிப்படுகின்ற, தனிமையில் வாடுகின்ற முதியவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவது, விதவைகளுக்கான மறுவாழ்வு மையங்களை ஏற்படுத்துவது, இப்படிப்பட்ட பல நற்காரியங்களை செய்வதின் வழியாக பிறரன்பு பணியை செய்வதில், இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்கான பணியில் கத்தோலிக்க திரு அவையினுடைய பங்களிப்பு மிக மிக அதிகம் என்பதை உணர வேண்டும் சகோதர சகோதரிகள். இதன் வழியாக இயேசுவினுடைய சீடத்துவ வாழ்வில் முழுமையாக பங்கெடுக்கின்ற ஒரு அர்ப்பண உணர்வு கிடைக்கிறது. இதனையே கத்தோலிக்க திரு அவையில் ஒவ்வொரு துறவிமார்களும் செய்கின்ற தியாகம், அர்ப்பணிப்பு, சமூக மாற்றத்திற்கான முயற்சிகள், முன்னெடுப்புகள், விடுதலை வாழ்வு, பிறர் நல பணிகள், தங்களை தூய்மையாய் வைத்துக் கொண்டு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணம் செய்வது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவை அனைத்தும் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற சீடத்துவ வாழ்விற்கான அடிப்படை பண்பு நலன்கள். இதை இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. அதற்கு மிகச் சான்றாக கத்தோலிக்க திரு அவை இருக்கிறது. திரு அவையில் இருக்கின்ற துறவு நிலை என்பது இதனை மையப்படுத்தியதாக இருக்கிறது. பற்றற்ற வாழ்க்கை, துன்பங்களை கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொள்வது, சகித்துக் கொள்வது, பிறர் அன்பு பணியை செய்வது. துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் போது என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல புனிதர்களை பார்க்கிறோம். தொழுநோயாளர்களுடனே தங்களுடைய பணியை இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு உதவி புரிந்து தானும் தொழுநோய் பெற்றுக்கொண்டு இறந்து போன துறவிமார்கள் உண்டு. 1 கோடி கொடுத்தாலும் கூட இப்படிப்பட்ட நோயினை நான் சுத்தம் செய்ய முடியாது, என் கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற அன்பின் பொருட்டு நான் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவாக, மறு கிறிஸ்துவாக பார்க்கிறேன் என்று சொல்லி பணி வாழ்வில் தன்னை அர்ப்பணம் செய்து தியாக உள்ளத்தோடு பணி செய்கின்ற துறவிமார்கள் உண்டு. உடலெல்லாம் கொப்புளங்கள் வந்த போதும் கூட அந்த துன்பங்களை, அந்த வேதனையை கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டு துறவு நிலையில் நிலைத்திருக்கின்ற துறவிமார்கள் உண்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, இவையெல்லாம் கிறிஸ்து விரும்புகின்ற சீடத்துவ வாழ்வினுடைய அற்புதமான படிப்பினைகள். இதை கத்தோலிக்க திரு அவை நமக்கு அற்புதமாய் வழிவகை செய்கிறது. எனவே கத்தோலிக்க திரு அவையில் இருப்பதில் நாம் பெருமை கொள்வோம். கத்தோலிக்க திரு அவையில் இருக்கின்ற துறவிமார்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்து அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். இன்னும் இறை ஆட்சியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ட விண்ணரசு கனவும் இந்த மண்ணுலகில் நிறைவேற அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமையான உலகத்தை படைப்போம். கிறிஸ்து நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.